வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சென்னை. நான் தொல்குடில் ரமேஷ். நேற்றைக்கு ஒரு காணொலி நாய் வளர்ப்பு சம்பந்தமாகும், திருநாய்கள் பிரச்சனை பற்றியும் பாரிசாலன் அவர்களுடைய ட்விட்டர் முன்வைச்சு என்னுடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களையும் என்னுடைய கருத்துக்களையும் நான் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தேன். அதை தொடர்ந்து இப்போ இன்னைக்கு வள்ளல் மீடியாவில் வருண் மற்றும் பாரிசாலன் இருவருமே ஒரு விவாதம் மாதிரி கொண்டுட்டு அந்த நிகழ்வை ஒட்டி நம்ம பல கேள்விகளை அவர்கள் முன்வைத்திருக்க, பல பதில்களை அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக நாம் எங்களுக்கு அந்த காணொலியை பார்க்கும்போது சில நியாயமான கேள்விகள் தான் நினைக்கிறோம். அந்த கேள்விகள் எங்களுக்கு மறுபடியும் வந்திருக்கு. அதாவது பாரிசாலன் இவ்வளவு பதற்றமாகவும் கோபமாகவும் ஒரு சக தமிழ் தேசியவாதிகளை விமர்சிக்க வேண்டிய பதற்றம் ஏன்? அதுதான் நான் முக்கியமாக பாரிசாலன் அவர்களிடம் கேட்க வேண்டியது. எல்லோருமே சக தமிழ் தேசியவாதிகள் அனைவருமே அந்த 2009 நிகழ்வுக்கு அப்புறமாக தொடர்ச்சியாக பல தளங்களிலும் நாம் பாரிசாலன் கருத்துக்களை ஆதரித்தது, பாரிசாலன் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, நாம் தமிழர் கட்சியை ஆதரித்தது. கட்சிக்காரனாக நான் இல்லை, ஆனால் கட்சிக்கான வேலைகளை நாம் பல முறைகள் செய்திருக்கோம். இது அனைவருமே செய்திருப்போம் இல்லைங்களா? 36 லட்சம் நாம் தமிழர் வாக்குகளில் எனக்கு தெரிஞ்சு கட்சிக்காரர்களுடைய வாக்குகள் பார்த்தா ஒரு 3-4 லட்சத்துக்கு மேலே இருக்க வாய்ப்புகள், உறுப்பினர்களே அவ்வளோதான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக கட்சிக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் நாம் அனைவருமே நமக்கான தமிழ் தேசிய அரசியலுக்கான முதன்மையான கட்சியாக நாம் தமிழர் தான் கருதுகிறோம். அதனால் நாம் குறைகளை முன்வைக்கும் போது தம்பிகள் கோபமாக விமர்சனங்களை வைப்பதும், அநாகரிகமான விமர்சனங்களை வைப்பதும் நடக்கக்கூடியதே. அது பொதுவாக பாரிசாலன் மாதிரி அவருக்கு பெரிய ஆளுமைகளுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். நம் தேசியத்தில் மிக முக்கியமான ஆளுமை பாரிசாலன், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. என்ன பிரச்சனைனா, பாரிசாலன் பல முறை சீமான் அவர்களுக்கு சொல்லியிருக்காரு. அதாவது ரொம்ப பொதுத்தளத்தில் இல்லை மீடியாக்களில் பேசும்போது கோபத்தை குறைத்துக்கணும், ஆவேசமாக பேசும்போது சொல்கிற கருத்தை விட அவர் சொல்கிற விதம் தவறாக போயிடும் அப்படின்ற மாதிரி பாரிசாலன் சரியாகவே சொல்லியிருப்பார். அது நமக்கு உடன்பாடு. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சீமானுக்கு அறிவுரை சொன்ன பாரிசாலன் இன்னைக்கு எங்கோ தவறு செய்துட்டாரோ. ஏன் அப்படின்னா, அந்த காணொலி அவசியம் பாருங்க. வள்ளல் மீடியாவில் இன்னைக்கு பாரிசாலன் அவர்கள் பேசிய காணொலியில் லூஸ் பசங்க, பைத்தியக்கார பசங்க, பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மசுரு, இதெல்லாம் எனக்கு பாரிசாலன் காணொலிகளில் நான் அதிகம் நான் இந்த மாதிரி வார்த்தைகளே பார்த்ததில்லை. அறிவுபூர்வமாக தான் இருக்கும் அவருடைய விவாதம்லாம். திராவிடர்களை பற்றி விமர்சிக்கும் போது கூட அவர்களே கூட வேந்து ரசிக்கிற விஷயமா தான் நான் நண்பர்களிடம் பேசும்போது சொல்லுவாங்க, திராவிடர்கள் கூட பாரிசாலனை தவிர்க்க முடியாது. அப்பேற்பட்ட பாரிசாலனுக்கு இந்த காணொலியில் அவர் பேசியிருக்கிற விதம் ஏதோ ஒரு தடுமாற்றம் தெரிகிறது, பதற்றம் தெரிகிறது. இன்னொன்று, தொடர்ச்சியாக அந்த நாம் தமிழர் தம்பிகள் தொடர்ச்சியாக அவரை அநாகரிகமாக விமர்சனம் வைக்கும்போது பதற்றத்தோடு அவர் முன்வைக்கிறாரோ, எல்லாரையுமே அந்த கோணத்தில் பார்க்குறாருன்னு தோணுது. ஆக சக தமிழ் தேசியவாதிகள் பல்வேறு கருத்துக்களோடு தான் பயணிக்கிறோம். ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிக்குமே அனைத்து விஷயங்களுமே உடன்பாடான கருத்துக்கள் நிறைய இருக்கும். அது வேறு விஷயம். சரி, இப்போ நம்ம பாரிசாலனுடைய காணொலிக்கு போவோம். பாரிசாலன் அவர்களுடைய காணொலியில் அவங்களுக்கு தான் இந்த பதிலே. நம்ம அங்கேயே நிறைய பேரை நான் பதில் சொல்லியிருந்தேன். சிலருடைய நோக்கம் வேற. ஏதாவது இப்போ அங்கே ஒரு சில பேருக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு, பாரிசாலன் இந்த நேரத்தில் எப்படியாவது நம்ம கட்சியை திட்ட வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஒரு சிலர் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு சில ஐடி விங் தலைவர்கள்லாம் போய் கடிங்க, என்னங்க வெறும் நாய் பூச்சி தாங்க அவர் போட்டிருக்காரு அப்படின்னா அதுலேயும் போய் கடிங்க அப்படின்னு சொல்லி பேசி இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு தெரியுது. சரி, அது ஒரு ஓரம் வைப்போம். இப்போ ஆனால் அங்கே கேட்ட கேள்விகள்லாம் முதல்ல நான் நினைக்கிற சில ஒரு 5-6 விஷயங்களை எடுத்து அதுக்கு வரைக்கும் நான் விளக்கம் போயிட்டேன், இல்லை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். அதாவது முதல்ல அவர் நாம் தமிழ் ஐடி செல்லுன்னு எல்லாரையும் 19 அந்த ஐடி இங்கே என்ன சொல்ல சூனியக்காரி பாசாரின்னு சொல்லுவாங்க. நானும் அப்படிதான் விமர்சனம் வைப்பேன். எனக்கு அந்த மாதிரி பல வகையில் அநாகரிகமான விமர்சனம் வந்திருக்கு. ஆகவே நம்ம அங்கே ஐடிவிக்கு நமக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நாம் தமிழ் தேசியவாதி. ஒரு பாரிசாலன் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார். நாம் புதிதாக காணொலிகளை வெளியிட ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நாம் தொடர்ந்து 15 வருஷமாக தமிழ் தேசிய தளத்தில் தான் பயணிக்கிறோம். முகநூல்லையும் ட்விட்டர்லேயும் தொடர்ச்சியாக
பல கருத்துக்களை ஆதரித்து பதிவு பண்ணுறோம். பாரிசாலன், மன்னர் மன்னன், செந்தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்காகவும் நம்ம தேர்தல் காலங்களில் ட்விட்டரில் முழு நேரமாக செயல்படுறோம். சரி, இப்போ நாம் அடுத்ததாக சொல்கிறது வந்து ஒரு சில நாய்கள் வந்துட்டு நல்ல நாய்கள் இருக்கிறது, அதற்காக ஒட்டுமொத்தமாக நாம் தண்டிக்க முடியாதுன்றது அது அந்த காணொலியிலே சொல்லியிருப்போம். எந்த நாய் நல்ல நாய் அப்படின்றது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆக அதுக்கும் பதில் வந்து முதல்லையே வந்துடுது. ஸோ அந்த முதல் விளக்கம் நான் கொடுக்கணும்னு நினச்சது அது 2 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டோம். முதல்ல அந்த காணொலியுடைய இது முடிச்சுக்கணும். ரெண்டாவது, அந்த காணொலியில் 5 அறிவுகளை பற்றி, அதாவது ரேபிஸ் நோயை பற்றி மிக சிறப்பாக ரேபிஸ் பற்றின விழிப்புணர்வை பாரிசாலன் உண்மையிலேயே ஒரு மணிக்கும் மணித்துளியும் மேலான அந்த காணொலியை அறிவுபூர்வமாக மிக சிறப்பாக அந்த ரேபிஸ் பற்றின விழிப்புணர்வு கொடுத்துருக்காரு. நோய் பற்றி, நோய் வந்தால் எப்படி நாய்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், அது எப்படி வந்து மனிதர்கள் இது பண்ணோம், அதெல்லாம் அனைத்துமே மிக சிறப்பாக எளியவருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி வந்து தடுக்க முடியும், அந்த நோயிலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்க முடியும், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அதுக்காக பாராட்டுகள். என்னன்னா அவர் வந்து அது நீ என்ன பண்றேன்னா 5 அறிவு நாய்க்கு ரேபிஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நீ அது மாதிரி போடுற. ஆனா நீ 6 அறிவு வச்சுக்கிட்டு ரேபிஸ்னா என்னன்னு கூட தெரியாம இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க. தவறான புரிதல்ல புரிஞ்சுக்கிட்டு கடிச்ச உடனே நம்ம ரேபிஸ் பறவை எல்லாம் கடிச்சு கொதறிடுற மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க, லூஸ் மாதிரி. 5 அறிவு இருக்கிற நாய்க்கு ரேபிஸ்ன்னு சொல்ல தெரியாது, ஆனால் 6 அறிவு இருக்கிற உங்களுக்கு ரேபிஸை பற்றி தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும் போது உண்மையிலே வருத்தப்படுகிறேன். பாருங்க, என்ன விஷயம்னா நான் சொன்னது வந்து 18 வருஷம் முன்னாடி, அது ஏறக்குறைய 2000ங்களுடைய 2007, 2008 அந்த வாக்கில் ஒரு நிகழ்ந்த எங்கள் குடும்பங்களில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை தான் நான் பதிவு பண்ணுறேன். அந்த நேரத்தில் உண்மையிலேயே ரேபிஸை பற்றின விழிப்புணர்வு மிக குறைவு, சமூக ஊடகங்களும் குறைவு இல்லையா? அப்போது இந்த அளவுக்கு சமூக ஊடகங்கள் இல்லை, இணையதள பயன்பாடுகள் இந்த அளவுக்கு கிடையாது. அப்போது இப்பவும் சொல்கிறோம், எனக்கு தெரிஞ்சு ரேபிஸ் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, சிகிச்சை கிடையாது. ஒன்ஸ் அறிகுறி வந்துட்டால் அதுக்கு மரணம் தான்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? எந்த நேரமும் சமூக ஊடகத்திலே இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே விட நீங்கள் 1 மணி நேரம் 15 நிமிடத்துக்கு மேலே ஒரு ரேபிஸை பற்றின நாய்கள் இதை பற்றின வளர்ப்பை பற்றினா இவ்வளோ தூரம் கொடுக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது? நிச்சயமாக மக்களுக்கு வந்து அதை பற்றின விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இல்லை விழிப்புணர்வு இல்லை. அப்போ நம்ம உங்களை மாதிரி ஆளுமைகளை அதை சொல்லிக் கொடுக்கறது சரியான விஷயம்தான். ஏன் தமிழர்களுடைய வரலாறும் தெரியாது, தமிழர்களுக்கு பல விஷயங்களை நீங்களாம் காணொலிகள் போட்டு தானே விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்க. அந்த மாதிரி விழிப்புணர்வாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் 5 அறிவுக்கும் 6 அறிவுக்கெல்லாம் வித்தியாசம் இல்லை. தெரிந்தவர்கள் அறியாமல் இருப்பவர்கள் தான். நம்ம வந்து 18 வருஷம் முன்னாடி இன்னும் மோசமான நிலையில் இருந்தது தான் நான் சொல்ல வரேன். இது வந்து அதுக்கான பதில். அது 5 அறிவு 6 அறிவு. சரி, அடுத்ததாக இது வந்துட்டு நாய்கள் வந்து இன்னைக்கு வந்து முழுமையாக நம்ம சூழலை எல்லாம் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரும் கேள்வியை முன்வைப்பார். என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நாய்கள் இல்லைன்னா என்ன பிரச்சனை வரும்னு பாரி பதில் சொல்கிறாருன்னா, அவர் சொன்னதை நீங்கள் பார்த்துங்க, காணொலியில் இருக்கு. திருட வரது யாருக்கும் தெரியாது, ஊருக்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் இருக்காது. நான் நேச்சுரலா சொல்றேன். நான் ஒரு எர்த்குவேக் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மயிரும் தெரியாது. இவ்வளோதான் விஷயம். அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நிச்சயமாக வந்து நாய்கள் திருடனை தடுக்குது அப்படின்றத விட நாய்கள் இருக்கிறதாலேயே திருட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு குறைவு. ஏன்னா எல்லாமே சிசிடிவி நம்ம போட்டிருக்கோம். சிசிடிவிகள் இருக்கும் பட்சத்திலேயே அதையே திருப்பி வச்சுட்டுலாம் இது பண்ணும்போது நாயை பொறுத்த வரைக்கும் திருட்டை குறைக்குது அப்படின்றது அது முன்னாடி உண்மையாக இருக்கலாம். இப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அது பொதுவாகவே நாய்கள் வந்து இரவானா எந்த நேரமும் குறைச்சிக்கிட்டு தெரிச்சிக்கிட்டு ஒரு அப்போ நாம் எல்லாத்துக்கும் ஏந்து பார்த்து யார் திருடா யார் இல்லை வேலையை முடிச்சுட்டு போகிறான் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அது மாநகரங்களையும் நகரங்களையுமே இன்றைக்கி வாய்ப்பு குறைவு. நாய்கள் வந்து இரவு தூக்கத்தை கெடுக்கிறது தான் உண்மை. அது திருடனை கண்டுபிடிக்குது அப்படின்றதெல்லாம் இது. அதுக்கப்புறம் அந்த எர்த்குவேக் வந்தால் காப்பாற்றும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹைலி வந்து என்ன சொல்கிறது, எந்த விஷயத்துலேயும் எல்லாருமே நம்ம வந்து இதெல்லாம் பெரிய அளவில் வந்து சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக
உறுதிப்படுத்தலை. நாய்கள் தப்பிச்சிக்கும், அது தெரியும். அது நம்மளை காப்பாற்றுன்றது என்னால் அதை 100% ஏற்றுக்க முடியல. கருத்தை ஏற்றுக்கிறேன், ஆனால் அது 100% சரின்னு ஏற்றுக்கிறேன். அடுத்ததாக அடுத்த நாம் பதில் சொல்ல நினைக்கிறது, ரேபிஸ் வந்த நாய்களை ஏன் மனிதர்களை கிடைக்குது? ரேபிஸ் வந்த நாய்கள் ஏன் மனிதர்களுக்கு எப்படி ரேபிஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கு அந்த காணொலியில் அவர் பேசுவார். பாருங்க, ரேபிஸ் வந்த நாய்களை மனிதர்கள் அசட்டு துணிச்சலாக போயிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறன்ற பேரில் அதை கிட்ட போய் அதுக்கு முட்டாள்தனமாக அவருடைய வார்த்தைகள் அவர் சொல்கிறார். அதை எடுத்து ட்ரீட்மெண்ட் முயற்சி பண்ணும்போது அது கடிச்சிருது, அதனால் ரேபிஸ் வருது. இது இன்னும் நான் என்ன சொல்கிறேன், இது ரொம்ப அறியாதனம் சொல்லலாம், குழந்தைத்தனம் சொல்லலாம். எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ரேபிஸ் வந்துக்கிற நாய்கள் எதைக்கிட்டையுமே அவர் சொன்ன மாட்டார் ஜோம்பி மாதிரி, அதாவது ஒரு வெறித்தனமான ஒரு செயல்பாடு தான் வெறி நாய் சொல்லுவோம். அந்த வெறித்தனம் எப்படி இருக்கணும்னா, ஏதோ அது கிட்ட போனால் கடிக்கணும்ல, அது திறத்திக்கிட்டு கடிக்கும். அந்த கடைசி ஒரு நாள் 2 நாளில் அது நோய் முற்றி சாக போகிற இறுதி நாள், அதுக்கு முன்னால் தான் யாரையும் விட்டு வைக்காது. அது அந்த பகுதியை விட்டு தள்ளி போயிட்டு கூட தொத்திலாம் கட்டி ஒரு சில செய்தி பத்திரிகையில் தான் சொல்கிறார், 100 பேருக்கு மேலெலாம் கடிச்சிருக்கு ஒரே நாய் சாவத்துக்கு முன்னாடி. அந்த 100 பேரும் போய் தடுப்பூசி போகிற கட்டாயம்லாம் வரும். ஆகவே யாரும் முட்டாள்தனமாக போயிட்டு அதை எடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்து தான் கடி வாங்கினாங்களா? அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றின விமர்சனங்களை நீங்களும் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம். இது அடுத்ததாக நாம் பதில் சொல்ல நினைக்கிற விஷயம் அதாவது எல்லா விலங்குகளுக்கும் ரேபிஸ் வரும் இல்லையா? எலிகள், அணில்கள், பூனைகள், பறவைகள், மாடு அனைத்தையும் கொண்டுடலாமா? பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. நாம் நானே சொன்னேன், பூனைகள்லாம் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அனைத்து விலங்குமே எனக்கு தெரிஞ்சு பூனை உட்படவே ரேபிஸ் அந்த விலங்குகளுக்கு வர பாலூட்டிகளை நீங்கள் சொன்னால் அந்த கருத்து 100% உண்மை. அதாவது என்ன கருத்துனா, அனைத்து பாலூட்டிகளுக்கும் ரேபிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரி, ஆனால் ஒன்றே ஒன்றுதான் ரேபிஸ் விட்டால் துரத்தி கிடைக்கும். எந்த பறவையாவது, எந்த பூனையாவது, எந்த மாடாவது, எந்த எலியாவது ரேபிஸ் தெருவில் போகிறவங்க கடிச்சு வச்சுது, இல்லை வீட்டிலேயே இருக்கிறவங்களே கடிச்சு வச்சுதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோமா? நிச்சயமாக கிடையாது. இது நாம் புரிஞ்சுக்கணும். இது வேறுபாடு இருக்குது. வெறிநாய்கள் தெருவில் எவ்வளோ பேரை கடிக்குதுன்றது செய்தியாகவும் காணொலிகளாகவும் இன்றைக்கி யூடியூப்பில் எடுத்தோம்னா அவ்வளோலாம் இருக்குது. அதை ஏற்றுக்க முடியல. அந்த கருத்து தவறானது. அடுத்ததாக நீங்கள் சில மனநிலையை பற்றி பேசுகிறார். நான் எந்த ஒரு விலங்கையும் அவர் சொல்கிற காணொலியை பாருங்கள். நீங்கள் நாயை பார்க்கும்போது இந்த நாயை வெறுப்பாக பார்த்துக்கிட்டு அது கடிச்சிடும் சொல்லிட்டு எரிச்சலா அதை கல்லை தூக்கி அடித்து அவர் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வெறுப்பாக பார்க்கும்போது அந்த நாய் உங்களை கடிக்குது, அதே நான் அன்பாக பார்க்குறேன், அன்பாக பழகிறேன், பிஸ்கெட் போடுறேன், அது எனக்கு கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தை முன் வைக்கிறாரு. இதெல்லாம் சரி, பெரியவங்க அப்படி இருக்கிறாங்கன்னே கூட வச்சுக்கோமே. ஒரு வாரத்துக்கு அது உண்மையாகவே இருக்குது. குழந்தைகளுக்கு வெறுப்பே தெரியாது. எல்லா விலங்குகளோட விளையாடத்தான் ஆசைப்படும். அப்பேற்பட்ட குழந்தைகளை எத்தனை காணொலிகளை பார்க்குறோம். நாய்கள் துரத்தி கடிச்சதெல்லாம் பார்த்துருக்கோம். வெறிநாய்கள்னு இல்லை, சாதாரண தெரு நாய்கள். ஒரு நாய் துரத்துனா எல்லா நாயும் துரத்திட்டு கடிக்க தான் முயற்சி பண்ணியிருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக நாம் அன்பாக பார்த்தால் எந்த நாயும் கடிக்காமல் விட்டுடும் அப்படின்றது அது லாஜிக்கலி தவறான ஒரு விஷயம். நாம் முன்ஜாகிரதையாக தான் இருக்கணும். நாய்களை நாம் வெறும் கல்லெத்து அடிக்கக்கூடாது, துரத்தக்கூடாது, இதெல்லாம் உண்மை. அவர் சொல்கிறதுல அந்த பாயிண்ட்லாம் உண்மை. ஆனால் நாய்க்கு நீங்கள் அன்பாக அது நீங்கள் எப்படி உணர்த்துவீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம்
ரேப் வந்துட்டு ஒரு நாய் இது பண்ணிச்சு, அதெல்லாம் நீங்கள் வந்து பாராட்டினீங்களா? இது எப்படி நம்ம பதில் சொல்கிறது? ஒரு பெண்ணை வந்து ரவுடிஸுகள் வந்து துரத்திட்டு போய் ரேப் முயற்சிக்கும் போது அந்த பகுதியில் இருந்த நாய்கள் வந்து அந்த ரவுடிகளை துரத்தி விட்டு இந்த அம்மா வந்து காப்பாற்றியது நீங்கள் பாராட்டினீர்களா? நீங்கள் எப்படி குறை சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறார். இந்த கேள்வி அவருக்கே சரியாக தவறானே அவரே புரிஞ்சுக்கலாம். நாம் சொல்ல வந்து யதார்த்தத்தில் தினந்தோறும் இரவு பணி முடிச்சுட்டு வர ஸ்விக்கி சொமோட்டோ போன்ற இதில் கடினமான இரவு பணிகள் இருக்கிறாங்க. அவங்களாம் டெலிவரி பாய்ஸை பற்றி பேசுகிறோம், இரவு பணிகள் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரவங்களை பற்றி பேசுகிறோம். அவர்களெல்லாம் வந்து நாம் வந்து தெருநாய்களால் துரத்தப்படுவதும் இது பண்ணுவதும் ஒரு பகுதிக்குள்ளே உள்ளே போயிட்டு வர முடியலன்னு சொல்கிறதுக்கும், நாய் ஏதோ ஒரு இடத்துல வந்து சரியாக செயல்பட்டு இருக்கலாம், அதுக்காக வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் பொறுத்துக்குங்கன்ற மாதிரி சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் பாரு. அதாவது விதிவிலக்குகள் விதிகள் ஆகாது பாரு, சரிங்களா? இந்த கருத்தில் நாங்கள் முரண் போடுறோம். எனக்கு தெரியுமா, காரில் போகிறேன் என்ன கார்லேயே நான் புரியல. எனக்கு பக்கத்தில் இருக்க கடைக்கு கார்லேயே தான் போவீங்களா? என்னையா பேசுறீங்க நீங்கள்? காரில் போகிறவங்களுக்கு தெரியாது, நாங்களாம் நடந்து போகிறவங்க நாய் வளர்த்து நீ பார்த்தது இல்லையா? நாய்க்கு அன்பு செலுத்தி நீ பார்த்தது இல்லையா? இயல்நிலை மக்கள் தான் எப்பவுமே நாய் பயலாட்டம் பேசுறது, எதையாவது ஒன்று வன்மத்தை வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு. நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு நாய் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் எந்த இடத்துக்கு வேணால் நானும் வந்து தயார் தான். கொடூரமான நாய்கள் நிறைஞ்ச ஏதாவது இடம் இருக்கா? வாங்க போங்க. நைட் ஆனால் ஜஸ்ட் டேக் a கேமரா. நாய் வரட்டும், ஒரு பிஸ்கெட் பாக்கெட் போதும். ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆளாக இருந்தீங்கன்னா அது நாய் ஒன்றுமே உங்களுக்கு பண்ணாது. காரில் போகிறவங்களை பற்றி நாங்கள் எங்கள் காணொலியில் சொல்லியிருந்தோம். காரில் போகிறவங்க யாருமே மளிகை கடை கூட கார் எடுத்துகிட்டு போவாங்களா? நிச்சயமாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, அது எங்களுக்கும் தெரியும். ஆனால் மளிகை கடை யாரும் நடுராத்திரியில் போகிறது இல்லைல்ல பாரி. அது விவாதமாக நம்ம சொல்லணும்னா எப்படி கூட எடுத்துகிட்டு போகலாம். எங்களை விட நீங்கள் சிறப்பாக விவாதம் பண்ணுவீங்க. ஆனால் நான் ஒரு கருத்தை சொல்ல வந்த கருத்து அது கிடையாது. இரவு நேரத்தில் காரில் போகிறவங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக போக முடியும், எந்த பகுதியில் வேணால் போனாலும். இதே ஒரு 2 வீலரில் இரவு நேரத்தில் போகிறவங்களுக்கு இல்லை நடந்து போகிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் அது, அதை பற்றி சொல்ல வரோம், சரிங்களா? அதுதான் முக்கியமான பிரச்சனை. அந்த காரில் போகிறவங்களுக்கும் நடந்து போகிறவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றி நம்ம சொல்கிறது. இந்த மாதிரி சூழல் அது எல்லா நேரமும் நாய்கள் துரத்திக்கிட்டே இருக்குன்னு நாங்கள் சொல்லலை. பகலில் பெரும்பாலும் நாய்கள் துரத்துவது கிடையாது, புரியுதுங்களா? நாங்கள் பேசுவது இரவு நேரத்தில் காரில் போகிறவங்களுக்கு இதை பற்றின சிக்கல் இருக்காதுன்னு சொல்ல வரேன். ரைட்டு. அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து லூசு பையன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது இது விமர்சனத்தில் வந்து அந்த வேகத்தில் வந்துட்டு இருக்கலாம், புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்மளாம் தமிழ் தேசிய தளத்தில் இருந்து இயங்குறோம். ஆக நாங்கள் உங்கள் வயசு என்னை விட கம்மியாக இருந்தாலும் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகம் பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு நாங்கள் எப்பவுமே தலை வணங்குறோம். குடும்பமான வரைக்கும் நாகரிகமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி தான் பார்த்துருங்க. முதல் முறை இல்லை சில நேரங்களில் தவறுகள் வந்திருக்கலாம், அதை பற்றி நாங்கள் பெரிதாக எடுத்துக்கல. எங்களுடைய சக உடன்பிறப்பு மாதிரி நாங்கள் உங்களை நினச்சிக்கிறோம், அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் அதிலே பாரிசாலன் அவர்களுக்கு சவால்ன்ற மாதிரி ஒரு தலைப்பு ஒரு சுவாரஸ்யத்தை வைத்திருந்தாரு. அது இவ்வளோ தூரம் உங்களை கோவப்படுத்த நாங்கள் எதிர்பார்க்கல. பல வருட சமூக இதில் நீங்கள் ஊடகங்களில் ஈடுபடுறோம். ஆக அது வந்து ஒரு தலைப்பு சுவாரஸ்யத்தையாக வைத்தது தானே, அது உங்களுக்கும் தெரியல. பல தலைப்புகள் நம்ம அப்படி தானே வைப்போம். விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க எந்த ஏரியா சொல்லுங்கள், நான் அந்த ஏரியாவுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா எந்த ஏரியாவுக்கு நான் சொல்கிறீங்களோ அந்த ஏரியாவுக்கு வரேன். நீங்கள் காணொலிப்படி அவ்வளோ மோசமான ஏரியா எது, கொடூரமான பகுதிக்கு கூட நான் வரேன், பிஸ்கெட்டு நான் வாங்கிட்டு வரேன், நான் போட்டு நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் சவால் விடுறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அது சவால்னு எடுத்துக்கலாம், இல்லை அது ஒரு விவாதத்துக்காக சொல்கிறீங்கன்னு எடுத்துக்குவோம். சரி, நாமும் அந்த விவாதத்தையே அப்படியே தொடரணும்னு ஆசைப்பட்டோம்னு வச்சுக்குவேன். இப்படி வச்சுக்குவேன். உண்மையிலேயே உங்களால் வந்து போக முடியும் நீங்கள் நம்புறீங்களா பாரு? இரவு ஒரு 2 மணிக்கு ஒரு மப்சல் பகுதியில் ஒரு குப்பமேடு இல்லை ஒரு ஊருக்கு கொஞ்சம் சற்று ஒதுக்குப்புறமாக இருக்கிற வீடுகள் அங்கேயே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கிற பகுதிகளில் நீங்கள் போயிட்டு வந்துருப்படி நம்புறீங்களா? பிஸ்கெட் எடுத்துக்கிட்டு சரி, அது உங்களுடைய நம்பிக்கை. நான் அதை நேர்கள் நம்ம இந்த விவாதத்தில் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள்.
யாருக்கெல்லாம் பாரி சொல்வது சரியாக தோன்றுகிறது. அதாவது எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் இரவு நேரத்தில் பிஸ்கெட் பாக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் தொத்திக்கிட்டு வர நாய்க்கு பிஸ்கெட்டை போட்டு உங்களை நீங்கள் வந்து அதுக்கான கடிபடாமல் எளிதில் தப்பிச்சுட்டு வந்துட முடியும் நீங்கள் நம்புறீங்க. இல்லை யாராவது இந்த மாதிரி எனக்கு பாரிசாலன் வந்துலாம் செய்யணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் நானே சொல்கிறேன் அவர் சாய்ஸாக வச்சுருவோம் இந்த விஷயத்தில். ஏதாவது ஒரு காணொலி ஒரு 2 மணிக்கு வந்துட்டு இவர் போட்டார்னா நல்லாயிருக்கும். குறைஞ்சது ஒரு 20 நாய்கள் இருக்கணும். அந்த நாய்கள் இருக்கிற பகுதிக்கு பாரிசாலன் போட்டால் நாங்களாக கூட வரல, அவருக்கு பழக்கமான பகுதியாக இல்லை, நாய் இருக்கணும், அதான் எங்களுக்கு முக்கியம். 20 நாய், அவர் வளர்க்குற நாய் இருக்கக்கூடாது. தமாஷு சொன்னேன். 20 நாய்கள் சூழ்ந்திருக்கிற பகுதியில் பாரிசாலன் இரவு நேரத்தில் அவர் வந்துட்டு நாய்களுக்கு பிஸ்கெட் போட்டு ஒரு பகுதியிலேருந்து, இல்லை நாங்கள் ஒரு பகுதியை குறிப்பிட்டு அங்கே போய் ஒரு காணொலி போட்டு வர சொல்லுங்க. அவரே சொல்லியிருக்காரு, கேமரா எடுத்துக்கிட்டு நம்ம போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. வரவேற்கிறேன், எங்களை அழைச்சாலும் நாங்கள் வர தயாராக இருக்கோம். இது வந்து ஒரு நட்பு ரீதியான முரண் தான் இது. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசை தான். ஒருவேளை எங்களை வரைக்கும் குறி வச்சு துரத்தி கிடைக்குதோ, குப்பை வாரங்களை துரத்துதோ, இல்லை ஸ்விக்கி சுமோட்டோவில் வேலை செய்கிற நம்ம தம்பிமார்களை துரத்துதோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அதுக்காக கேட்குறேன் பாரு, நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு நாங்கள் வரோம். இதை ஒரு நட்பு ரீதியான ஒரு சவாலாக தான் எடுத்துங்க. அதாவது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பற்றியில் போட்டி போடுறது இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளாம் சக தமிழ் தேசியவாதிகள், அதனால் இதில் வந்து பிரச்சனைக்கு தீர்வு வந்தால் சரி. ஆக அதுக்கப்புறம் கடைசி பார்த்தீங்கன்னா அதாவது நாம் வந்துட்டு குடும்பமாக இதை சுருக்கமாக முடிக்க முயற்சி பண்ணுறோம். ஹவு டு கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் வருண் வந்து கேட்பார், இதை வந்து எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் பதில் சொல்ல வரேன்னு சொல்லுவீங்க. அதில் வந்துட்டு ஊழல் நடக்குது, எப்படி நாய்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா கருத்தடை செய்கிறதுல அதிகாரிகள் அரசியல்வாதிகள் வந்து ஊழல் பண்ணுறாங்க. அதனால் வந்து அதுக்கு கணக்கு தான் காமிக்கிறேன், கருத்தடை உண்மையிலே பண்ணன்ற ஒரு கருத்து முன் வச்சிங்க. அப்போது இதை கட்டுப்படுத்துவதுன்றது கருத்தடை செய்வது மட்டும்தானா, அது எத்தனை வருடங்கள் கழித்து பலன் அளிக்கும் அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அடுத்த 10 வருஷம் கழிச்சு பலன் அளிக்குதுன்னா அதை நம்ம உடனடி தீர்வாக பார்க்க முடியாது. ஆனால் நாம் கேட்கறது வந்து என்னென்னா, விலங்குகள் நாம் ஆலோசனையை தான் கேட்குறேங்க. அதில் உங்களை குற்றச்சாட்டு வைக்கல, நாம் பல்வேறு தீர்வுகளை கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். நம்ம குறைகள் வரைக்கும் சொல்லக்கூடாது அப்படின்றத நானும் உணர்ந்திருக்கேன். நாய்கள் நம்ம சூழலுக்குள்ளே தான் இருக்கணும், அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பாதுகாப்பான சூழல் இருக்கணுன்றது எங்கள் கருத்து. ஒவ்வொரு 3-4 தெருவுக்கும் சேர்ந்தாப்புல ஒரு திறந்தவெளி இடங்கள் மாநகராட்சிக்கு சொந்தமாக இருக்குது. மாநகராட்சி பகுதியில் அங்கே வந்துட்டு பூங்காக்கள் இருக்குது, பல பகுதிகள் இருக்குது. அங்கே வந்து விலங்குகள் காப்பகம் ஒன்று அமைச்சிட்டு அந்த விலங்குகள் காப்பகத்தில் அந்த பகுதியில் இருக்கிற நாய்களை பராமரித்து ஆரோக்கியமாக இது பண்ணி பொதுமக்களுடைய பங்களிப்போடவும் செய்யலாம். அங்கே வந்து பொதுமக்கள் வந்து இப்போ உள்ள புழங்குற அதை பாதுகாப்பு நீங்கள் சொன்ன அந்த வாய்க்கவசங்கள்லாம் போட விட்டு விளையாட விடலாம், குழந்தைகளை விடலாம். சரியான ஒரு புரிதலும் இருக்கும். அந்த தெருநாய்கள் மரபினமும் காப்பாற்றப்படும். அனைத்தும் நடக்கல பாரு. நம்ம ஏன் தெருவில் இருந்து தான் நம்ம வளர்க்கணும், அந்த தெருவில் அது அந்த குப்பமேட்டில் இருந்தால் தான் அது வந்து சரி அப்படின்ற மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கா, அறிவியல் ரீதியான காரணங்கள் இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 4-5 தெருவுக்கு மத்தியில் இருக்கிற பூங்காக்களில் இதை வைத்துட்டா, நீங்கள் அதுக்கு கூட ஒரு கேள்வி பதில் சொன்னீங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு அம்மா வந்து, நான் அந்த செய்தியை படிச்சிருக்கேன், நீங்கள் சொன்னது உண்மை. தெருநாய்களை ஒரு 40-50 நாய்களை ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து பராமரிக்கிறத அந்த பகுதிவாசிகள் வந்து புகார் செய்து அதை பண்ணாங்க, வந்து தடை செய்கிறாங்க. அது நீங்கள் வந்து ஏன் நீங்கள் செஞ்சீங்கன்னு கோவப்பட்டீங்க உங்கள் வீடியோவில் இல்லையா. அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது தவறு. நானே கூட ஒரு நாய் 2 நாய் வளர்க்கும் போதே அது எவ்வளோ சிக்கலாக இருக்குன்றது அக்கம் பக்கத்தில் வசிக்கிறவங்களை கேட்டால் தான் தெரியும். இப்போ நீங்கள் வளர்க்குறீங்க, நீங்கள் நாயை நிச்சயமாக விரும்புவீங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் கேட்டு பாருங்கள், அவங்கள வளர்த்தாங்கன்னா அவங்கள ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் பிரச்சனை இருக்குன்றதுக்காக தான் சொல்ல வரோம். அதாவது அவங்க வீடுக்குள்ளே 40-50 நாய் இது வளர்க்குறத நாங்கள் ஆதரிக்கலை, நாங்களும் வளர்ப்போன்னு சொல்லலை, நாங்கள் பராமரிக்க உதவி செய்வோம்னு சொல்கிறோம். அதை பொது விலங்கு காப்பகங்கள் அந்தந்த பகுதிகளில் பூங்காக்கள் மத்தியில் குழந்தைகள் வந்து விளையாடுகின்ற பகுதிகளையே வைங்க. அது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கட்டும். அதுக்கு வாயில் வந்து பாதுகாப்பான கவசங்கள்லாம் போட்டு குழந்தைகளோட நோய்கள் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை அளித்து அதை வந்து தத்தெடுத்து அவங்க வந்து வீடுகளை வளர்க்கக்கூடாது. அதே பொது இடங்களில் அவங்க பராமரித்து வளர்க்குறத பொதுமக்கள் பங்களிப்போடு செய்தால் சிறப்பாக இருக்குன்றது எங்களுடைய கருத்து.
இதில் அறிவியல் பூர்வமாகவோ இல்லை வேறு ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் என்னை விட நீங்கள் நிச்சயமாக சிறப்பாக அதை சொல்ல முடியும் நம்புகிறேன். இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்த காணொலியில் சொல்லுங்கள் பாரு. மொத்தத்தில் வந்து ஒரு சக தமிழ் தேசியனாக அன்பு தோழர், அன்பு நண்பர் தான் நாங்கள் பாரிசாலனை மதிக்கிறோம். மிகச்சிறந்த தமிழ் தேசிய ஆளுமை. நீங்கள் இன்னும் மிகப்பெரிய உயரங்களை அடையணும் அப்படின்றது உண்மையிலே எங்களுடைய ஆவல். அதை நிச்சயம் நீங்கள் அடைவீங்கிறது நாங்கள் நம்புகிறோம். உங்கள் சின்ன சின்ன கருத்து முரண்கள் அப்படின்றது நீங்கள் அதை வைத்து நீங்கள் வந்து எங்களை இடம் போடாதீங்க, சரிங்களா? அனைத்து நட்பு சக்திகள் தான், இதெல்லாம் நட்பு முரண்கள் தான், சரிங்களாப்பா? அடுத்த காணொலியில் இதுக்கான அதாவது தீர்வுகள் கொடுக்கலன்னு சொல்ல வரேன். நீங்கள் அந்த காணொலி முழுக்கவே வளர்ப்பு நாய்களை பற்றி பேசியிருக்கீங்க, தெருநாய்களை பற்றி அதிகம் பேசலை. தெருநாய்களுக்கான காப்பகங்களை பற்றிய உங்கள் கருத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவுட் டு கண்ட்ரோல் அப்படின்ற போது அதுக்கு உடனடி தீர்வாக அந்த காப்பகங்கள் இருக்கிறது அது நாய்களுக்கு, தெருநாய்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. இது எங்கள் கருத்து. இதை பற்றின உங்களுடைய விருப்பம் இருந்தால் இன்னொரு காணொலியில் நீங்கள் பதிவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.